ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெக்கேஷன் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரே ஜாலியாக தாங்க இருக்குது. ஏன்னா என்ன லஞ்சுக்கு கட்டணும்னு யோசிக்க வேண்டாம், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுட்டு குழந்தைங்க தான் ரொம்ப போர் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. என் பெரிய பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ஹேர் கட் பண்ணி விடுறியான்னு என் பொண்ணு கேட்டா. சரி, ஓகே பண்ணி விடுவோம், சும்மா தானே இருக்கோம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது இந்தியா போவில்லை வெக்கேஷனுக்கு. அப்போ ரொம்ப நாள் இருப்பேன் இந்தியாவில். ஏன்னா ஸ்கூல் கிடையாது, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் மிஸ் ஆகுன்ற பயம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்போ இந்த நிறைய நாள் வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணுவேங்க நான் கோர்ஸு. அந்த மாதிரி என் சின்ன பொண்ணுக்கு 2 வயசு இருக்கும்போது, இல்லை என் பெரிய பொண்ணுக்கு 2 வயசு இருக்கும்போது நான் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணேன். வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பியூட்டி பார்லர் ஆண்டி தான், அவங்கள எனக்கு நல்ல பழக்கம். அவங்கக்கிட்ட போயிட்டு ஹேர் கட்டு, ஃபேஷியல், த்ரெட்டிங், பெடிக்யூர், மெனிக்யூர் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அது என்னமோ ஏன் ஒரு பேஷனுக்காக, எனக்கு இஷ்டம் இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிறதுன்றதுக்காக தான் கற்றுக்கிட்டேன். அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, என் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என் 2 குழந்தைங்களையுமே இது வரைக்கும் நான் வெளியே கொண்டு போய் ஹேர் கட் பண்ணதே கிடையாது. நானே தான் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி என் பெரிய பொண்ணுக்கு வேக்சிங் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் பண்ணணுன்னா நானே பண்ணி விட்டுருவேன். ஹேர் கேரும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இனி ஃப்யூச்சரில் த்ரெட்டிங் பண்ணணுன்னா கூட நானே பண்ணி விட்டுடலாம். என் ஹஸ்பண்டுக்கு காசு மிச்சம். ஹேர் கட் பண்ண ஆரம்பித்தேங்க. அந்த பொண்ணு ஷார்ட்டாக வெட்டுங்கன்னே சொல்லிட்டு இருந்தா. எனக்குன்னா, நீ எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட ஒரு தடவை கேளுமா, சொல்ல முடியாதுல்ல. இல்லை நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நீங்கள் ஷார்ட்டாகவே வெட்டிடுங்க அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு எதுக்கும் கொஞ்சம் லென்த் வச்சு தான் வெட்டினேன். அதுக்கப்புறம் இல்லை ஆண்டி நீங்கள் இன்னும் ஷார்ட் பண்ணுங்கன்ட்டு காது வரைக்கும், ஆல்மோஸ்ட் கழுத்து வரைக்கும் வெட்டிட்டு தான் போனான். இந்த முடி வெட்டுற விஷயம் எப்படி நம்ம மாறுறோன்னா, சின்ன வயசில் எனக்கு நல்ல முடி இருக்குங்க. எங்கள் அம்மா 2 ஜடை போட்டு மடக்கி கட்டி விடுவாங்க ஸ்கூலுக்கு. அப்போ நல்ல நீளமாக இருக்கும். அப்போ எனக்கு எப்போவுமே ஷார்ட் ஹேர் வேணும்னு தான் ரொம்ப ஆசை. அதனால் எங்கள் அம்மா கிட்ட நிறைய அடம் பிடிப்பேன், கட் பண்ணி விட்டுரு முடிய அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா மிலிட்ரியிலேருந்து லீவ் வருவார். எங்கள் அப்பாவை எப்படியோ ஏமாற்றி மயக்கி கூட்டிகிட்டு போயிடுவேன். பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு எங்கள் அப்பா ஒரு தடவை எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டு பாப் கட் மாதிரி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. என்னை பார்த்துட்டு எங்கள் அம்மா ஒரே அழுதது மட்டும் இல்லாமல் ஒரு 4 நாளைக்கு என்கிட்ட பேசவே இல்லை. ஏன் எங்கள் அம்மா முடிக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க, முடி தானே வந்துருமே அப்படின்ட்டு. அப்போ அது அவ்வளோ பெருசாக எனக்கு தோணலை. பட் இப்போது அதே என் பொண்ணு பண்ணால் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஸோ இப்போ தான் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் அம்மாவோட அப்பத்தை வருத்தம். ஃப்ரண்ட் ஹேரையும் கொஞ்சம் எடுத்து ஃபேஸ் ஃப்ரேமிங் பண்ணிட்டேன்னா ஹேர் கட் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர்ஸை போடுறேன். ஹேர் கட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா, இன்றைக்கி வெயில் அடிச்சிட்ருக்குது நல்ல வெளியே, அதனால் எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துடலாம். என் பொண்ணு ரொம்ப நாளாக எனக்கு ஏதோ மேக்கப் பண்ணணும்னு கேட்டுட்ருக்கா. நானும் ரொம்ப நாளாக டெமிக்கி கொடுத்துட்டே இருக்கேன். இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன். அதனால் ஒரு 1/2 hourக்கு என் முகத்தை அவளுக்கு நான் கடன் கொடுக்கணும். அவள் அதில் மேக்கப் போடணும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு கப் டீ குடிக்கணும். ஷூ எல்லாம் வாஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. அதை கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. அதாவது ஒரு கைத்தொழில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேக்கப் போடுறதோ, இல்லை ஹேர் கட் பண்ணுறதோ, இல்லை ஸ்டிச்சிங் பண்ணுறதோ நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. அது மாதிரி சின்ன சின்ன இதை கற்றுக்குங்க. நமக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி என்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்டிச் போடணும், இல்லை ஒரு ப்ளவுஸை டைட் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்கர்ட்டையே அடிக்கணுன்னா கூட அதுக்காக நம்ம ஒரு டெய்லரை தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெக்கேஷன் வந்தப்போ ஒரு தடவை ஸ்டிச்சிங்கும் கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸ் தைக்க மட்டும் ஃபுல்லாக கற்றுக்கலை. அது மேபி நெக்ஸ்ட் வெக்கேஷனில் கற்றுக்குவேன். இப்போ வரைக்கும் சுடிதார் டாப்பு, பேண்ட்டு, அப்புறம் சாதாரண ஸ்டிச்சிங் எல்லாம் பண்ண தெரியும். அதனால் நீங்கள் எல்லாருமே டைம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்குங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய், ஹாவ் அ குட் டே.